பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவார்த்தை 17. இஸ்ரவேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயன் உள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்துமை ஆராதிக்கிறோம். தகப்பனே, இந்த காலை பொழுதிலே உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை தாங்குவதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழிகளிலே நடக்க நீர் எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான வல்லமை தந்து வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ஆவியில் பலப்படவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு நடக்கவும் என் ஆண்டவருடைய வல்லமைய கரத்தின் கீழ் நாங்கள் நடக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கும் பொழுது எங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கவும் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தையும் மன பக்குவத்தையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் நீர் எங்களை பாதுகாத்து இருக்கின்றீரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து அற்புதமாய் வழிநடத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுதும் எங்களால் பரிசுத்தமாக வாழ முடியாது என்று நினைத்த பொழுதும் கூட நாங்கள் பரிசுத்த தன்மையோடு வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியின் வல்லமையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எல்லா சூழ்நிலைகளிலும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தருகின்றீர். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர். நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உமது வார்த்தைகளை கொடுத்திருக்கின்றீர். திருப்பலியின் வழியாக நற்கருணை நாதராக எங்களுடைய உள்ளத்தில் அனுதினமும் நீர் கடந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உமது கரங்களில் இருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் வல்லமையும் பெற்றுக்கொண்ட பிறகும் கூட நாங்கள் பாவத்தில் விழுந்து தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே பெரியவர், நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர். உமது பரிசுத்தத்திற்கு முன்பாக எந்த ஒரு மனிதனும் நிற்க முடியாது என்பதை நாங்கள் நம்புகிறோம். அப்பா, இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் பரிசுத்தத்தை இழந்து போய் என் ஆண்டவருடைய இரக்கமும் என் ஆண்டவருடைய அருளும் எனக்கு தேவை என்று சொல்லி அதிகாலையிலே எங்களோடு சேர்ந்து பாவமன்னிப்பின் நிச்சயத்திற்காக உமது கல்வாரி சிலுவையை தேடி வந்து மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக. ஆண்டவரே, அசுத்த ஆவியில் இருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக. உன்னத பலத்தை கொடுத்து வழி நடத்திடுவீராக. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நாளிலே என் ஆண்டவரை தேடாதபடி என் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்காதபடி இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து அவர்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, யார் யாரெல்லாம் இந்த நாளிலே உண்மையிலே என் ஆண்டவரை நான் தொலைத்து விட்டேன், என் ஆண்டவரை விட்டு வழி விலகி சென்று விட்டேன், இந்த உலகத்தில் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், ஆனால் என்னால் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று சொல்லி உம்மை நோக்கி மனம் உவந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமது கல்வாரி இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவும், ஒவ்வொருவரையும் சுத்திகரித்திடுவீராக. ஒவ்வொருவர் மீதும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பொழிந்திட வேண்டுமாய்மை
நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அதிகாலை என்று பாராதபடி என் ஆண்டவரை தேடுவேன், என் ஆண்டவரை நாடுவேன். இந்த நாளில் எனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என் ஆண்டவரிடம் மட்டுமே நான் சொல்லுவேன் என்று சொல்லி மனக்கவலையோடும் துக்கத்தோடும் இரவும் பகலும் தூங்க முடியாதபடி தவித்து கொண்டு உம்மை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தம்பதிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு நபர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு நீர்தானே தகப்பனே ஆறுதலாய் இருக்கின்றீர். அவர்களுக்கு நீர்தானே தகப்பனே தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கின்றீர். உச்ச நண்பராக இருந்து இவ்வளவு நாட்களாக நீர் வழிநடத்தி இருக்கின்றீர். அவர்களை நீர் கைவிட்டு விடுவீரோ? அவருடைய ஜெபத்தை கேட்காமல் இருந்து விடுவீரோ அப்பா? அவர்களுடைய ஜெபத்தை கேளும். தூபத்தை போல் அவருடைய ஜெபம் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. மாசு மறுவற்ற இரத்தத்தினால் அவர்கள் கழுவப்பட்டு அவர்கள் தூய்மை அடைந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நாங்கள் கண் இருந்தும் குருடர்களாக இருந்திருக்கின்றோம். உம்மை பற்றி அறிந்தும் உமது கரங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் கூட நன்றி அற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். அந்த நேரத்திற்காக எங்களை மன்னித்து எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உமது மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, நீரே பெரியவர், நீரே உன்னதர். ஆண்டவரே, நீரே எல்லா காரியங்களையும் ஆய்ந்து அறியக்கூடியவராக இருக்கின்றீர். இந்த நாளிலும் கூட உமது கிருபை பெரியது, உமது ஆற்றல் பெரியது, உமது வல்லமை பெரியது. உமது தூய்மைக்கு ஈடானது எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது சுவாமி. எனவே தகப்பனே, இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் நின்று தாய் திருச்சபைக்காக ஜெபிக்கின்றேன். தாய் திருச்சபையில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஜெபிக்கின்றேன். அதிகாரங்களை கையில் கொண்டு உம்மால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்களை ஒடுக்கக்கூடிய நபர்கள் உண்டு. அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு. அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். தீமையான காரியங்களை செய்து என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம், என் ஆண்டவருடைய கல்வாரி ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. இந்த நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்வார்களாக. இரக்கம் நிறைந்த தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, நீரே உமது திருச்சபையை குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கூட திருச்சபைக்குள் இருந்து வேதனை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கண்ணீரோடு இருக்கக்கூடிய செமினரியன்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஃபார்மேஷன் என்று சொல்லக்கூடிய பக்குவப்படுத்த நாட்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் தொடும், எல்லோரையும் பலப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட தகப்பனே, நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அருள் தந்தையர்களையும் ஆயர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன வேதனையோடும் கஷ்டத்தோடும் நோய்களை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கடந்து வருவதாக. என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடுவதாக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. இந்த நாட்களிலே என் ஆண்டவருக்கு சித்தமான ஒரு வழியில் அவர்கள் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீரே கிருபை நிறைந்த தெய்வம், நீரே வல்லமை நிறைந்த தெய்வம். தகப்பனே, இந்த நேரத்திலே மரித்து போன குருக்களை ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆயர்களுடைய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். அருட் சகோதர சகோதரிகளுடைய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றேன். அதே போல் தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேச அன்பு தாயே, கண்ணி தாயே, இந்த நாளிலும் நாங்கள் உமது மகனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மன பக்குவத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே. நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.